ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 46வது நாமாவளியாக ஓம் அவ்யக்த லக்ஷணாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி அறிய முடியாத இலக்கண புருஷராக வர்ணிக்கிறது. இறைவன் கற்பனை கடந்த ஜோதி. நம்மளால் அவருடைய உருவங்கள், அவருடைய அருவம் இந்த 3 நிலைகளையும் நம்ம இந்த தன்மை தான் இருப்பார் அப்படின்றதால் நம்மளால் நினைக்கவே முடியாது. என்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாய் எம்மானை எளிவந்த பிரானை என்றார் அடியார்கள் எல்லாம். கந்தர் அனுபூதியில் அழகாக வர்ணிப்பார். முருகன் தனிவேல் முனினம் குருவென்றருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியென்றென நின்றதுவே அப்படின்னு வர்ணிப்பார். இறைவன் முருகப்பெருமானாக இருக்கார். முருகன்ற அந்த பதம் அவ்வளோ ஒரு உயர்வானது. அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் நமக்கு குருவாக இருக்கார், வழிகாட்டியாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஒப்பற்ற தனிவேல் முனியாக இருக்கார். ஒப்பற்ற மெய்ஞானமே வேலாயுதம். அப்படி அந்த வேலாயுதத்தை தாங்கி நமக்கு குருவாக இருக்கார். அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அப்படின்னா இறைவனை அவன் அருள் கொண்டு தான் அறிய முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவபுராணத்தில் வர்ணிக்கிறாரே அது மாதிரி முருகப்பெருமான் அவருடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் நம்ம எல்லாத்தையும் தரிசனம் செய்ய முடியும். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டொணாதே அப்படின்னுவார். அப்போ இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நம்ம எல்லாத்தையுமே செயல்பட முடியும். அப்படி அந்த இறை சக்தியை நாம் உணர்வதற்கு, இறை சக்தியை நாம் அனுபவிப்பதற்கு அவருடைய அனுக்கிரகம் தான் வேணும். அவர் இருந்த அனுக்கிரகம் இருந்தால் நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்றத உருவத்தை சொல்லும் பொழுது அவர் உருவன்று அருவன்று, அதாவது உருவமும் அவர் இல்லை, அருவாகவும் இல்லை, அருவமாகவும் இல்லை. இந்த 3 நிலையும் கடந்தவன் இறைவன். அதனால்தான் இறைவனுடைய புகழை கச்சிப்பை சிவாச்சாரியார் வர்ணிக்கும் பொழுது அவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுதே அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணையோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நிற்கக்கூடிய அந்த பரம்பொருள் பல்வேறு விதமான இயல்புகளை எல்லாம் உடையது. இறைவனுடைய இலக்கணம், அந்த இலக்கணங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் அனுக்கிரகம் பண்ணுவார். ஒரு பூ, அந்த பூ மலருவதற்கு முன்பாக அரும்பாக இருக்குது, அப்புறம் மலராக இருக்குது, அப்புறம் காய்க்குது, அப்புறம் கனியாகுது. 4 நிலையில் அது முழுமையடையுது. அது மாதிரி நம்மளுடைய இறை வழிபாடு சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4ஆல் முழுமையடையுது. அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவனுடைய அந்த உருவ வழிபாட்டின் மூலமாகத்தான் அடுத்த நிலையானது கிடைக்கும். இறைவனை உரு அரு இந்த 3 நிலைகளில் அவருடைய சிறப்பு இயல்புகள் இருக்கிறத பார்த்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா உருவ திருமேனி 4, அருவ திருமேனி 1, அருவ திருமேனி 4. இதை தான் 9 திருமேனிகளாக இறைவன் வெளிப்படுறார். அதுக்கு ஸ்வரூபம், தடஸ்தம்னு தடத்த நிலை, ஸ்வரூப நிலைன்னு பல நிலைகள் எல்லாம் இருக்குது. அப்படி அந்த 9 நிலைகளையும் கடந்து இறைவன் அனுக்கிரகம் பண்ணுவார். இது என்ன அப்படின்னா இதை தான் தகராலய ரகசியத்தில் பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார். அருவமொரு 4ஆகி உருவமொரு 4ஆகி அவை 2 மருவியுள்ள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதெனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்தவருள் அருணகிரி சேவடைப்போ துலத்துள் வைப்பாம் அப்படின்னுவார். அப்படி அந்த மேலான இறை சக்தியை அருணகிரிநாத சுவாமிகள்
அனுக்கிரக அனுபவத்தால் அடைந்தார் அப்படின்றத அந்த ரகசியமாக தகராலய ரகசியத்தில் சொல்லுவார். அப்படி இறைவன் இன்ன தன்மை அப்படின்னு சொல்ல முடியாத எல்லா வடிவமாகவும் இருக்கார். அதனால்தான் திருமந்திரம் இல்லதும் உள்ளதும் யாவையும் தானாகி இல்லது உள்ளதுமாய் அன்றாம் அண்ணலை சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமென் தொல்லை உணர்ந்தால் உயிர்க்கு உயிராமே அப்படின்வார். எங்கும் இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்முள் வெளிப்படும். அதை தான் அனுபூதிமான்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கா. அப்படி இறைவன் பல தத்துவ லட்சிய ஸ்வரூபமாக இருக்கார். அந்த லட்சணங்களை எல்லாம் அறிய முடியாத இலக்கணமாக இருக்கும். அதை அறிவதற்கு அவனுடைய அருள் வேண்டும்ன்ற தத்துவார்த்தத்தை தான் இந்த நாமாவளி அறிய முடியாத இலக்கண புருஷராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. ஓம் அவ்யக்த லக்ஷணாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.